நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் பிரச்சனையில் சிக்கி வெளியீடு தள்ளிப்போனது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வேலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இது ரொம்ப ஏமாற்றத்தை தான் இருந்தது. நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகாதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கலான்னு தேட்டரில் ஆர்வமாக இருந்தோம். பட் ஆனால் அது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் டைம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்ப்போம். நாங்களும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் இருந்தால் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துருந்தோம். மறுபடியும் இது சென்சார் போர்டு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தடங்கல் பண்ணுறாங்க. இது ஒரு தடங்கல் மட்டும் இல்லை, இது மாதிரி கத்தி பீஸ்ட்டு இதுக்கெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிறாங்க இது தளபதியோட கடைசி படம், இன்னும் ரொம்ப ஆவலாகவும் இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல். அது எப்போனா ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அன்றைக்கி நாங்கள் பொங்கலை கொண்டாடுவோம். தளபதி அன்றைக்கி தூக்கி வச்சு பண்ணுவோம். அன்றைக்கி தெரியும் தளபதியோட மாசு என்னான்றது. இதுக்கெல்லாம் காலங்கள் பதில் சொல்லும், நல்லதே நடக்கும். இல்லை, நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஈகராக இருக்கிறது எதுனா விஜய் சாரோட படத்துக்காக தான். ஏன்னா அவர் பேசும்போது எல்லாத்தையும் சொன்னார் அது லாஸ்ட் மூவின்றதுனால. அதனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக இருக்கோம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி. அது ஏதோ கொஞ்சம் டிலே ஆகுது. அது வந்து அதை நினைக்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா வச்சுங்களேன், அவரோட படம் லாஸ்ட் படம் போது ரிலீஸ் ஆச்சுன்னா அதுதான் எங்களுக்கு பொங்கலோட ஒரு பெஸ்ட்டு ஒரு போனஸ்னும் சொல்லலாம், ஒரு ஹாப்பினஸ்னும் சொல்லலாம். எங்களுக்கு அது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கிறது அந்த மூவிக்காக தான். ஆக்சுவலாக அது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படிலாம் பண்ண தான் நாங்கள் எங்களுக்கு பீக் ஏறிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணியே பார்ப்போம். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் தளபதிக்காக நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் படம் பார்ப்போம். இந்த படம் இல்லை, எல்லா படத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தான் அதை ஒரு பெரிய திருவிழாவாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த படமும் நாங்கள் அப்படி தான் கொண்டாட போகிறோம். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறோம், நான் இல்லை தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு பீக் ஏறிட்டே இருக்குது. நீங்கள் இப்படி பண்ண எங்களுக்கு ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் நல்ல அலப்பறைகள் நிறையவே பண்ணுவோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, இந்த படம் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். மக்கள் குரல் நிகழ்ச்சியில் வேலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.